அது மாதிரி வளைவில் 4th கியர் போட வேணாம். 3லேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு ஈக்குவல் ஸ்பீடில். டிராஃபிக்கில் அந்த ஸ்லோப்பில் வந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிரேக் லைட்டாக அழுத்திட்டு அந்த பைட்டிங் பாயிண்ட் இருக்க வச்சுட்டு பிரேக் எடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி திரும்ப இதுக்கு மேலே எடுத்தால் என்ன ஆகும்? அடிச்சு ஆஃப் ஆகிடும். இதுக்கு மேலே எடுக்கிறது பிரேக் தான். அது எப்போ எடுக்கணும்னா வண்டி இந்த பிரேக் லைட்டு ஆஃப் ஆகும்போது வண்டி பின்னாடி அந்த ஸ்லோ பயத்துலேயே வந்துடும் பின்னாடி. ஆமாம் சார். அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கியர் மாற்றும் போது ஆக்சிடென்ட்டாக அப்படியே கை இப்படி மாறிடும், இல்லை அப்படி மாறிடும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நீங்கள் சொன்னது இந்த ஒரு நீங்கள் மேலே இந்த இடத்துல வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த இடத்துல வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டு லெஃப்ட்டு அப்படியே ரைட்டும் கொடுத்து பின்னாடி பார்த்துட்டு ஸ்டேரிங் நேராக எடுத்துருங்க, 2 கையில் எடுத்துருங்க நேராக. எனக்கு இது கொஞ்சம் கான்ஷியஸாக இதாகிட்ட அப்புறம் சரி ஓகே இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து எதுலாம் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்த மாதிரி பண்ணேன்? ஸ்டார்டிங்கில் இந்த பைட்டிங் பாயிண்ட் தெரியாது சார், ரேண்டமாக இது பண்ணுற மாதிரி. ரெண்டு 3 செகண்ட் கிளச்சு உடனே எடுக்கும்போது என்ன ஆகுது? டர்ன்னு உருள் தான். அப்போ அவங்க லேடிஸ் எடுக்கும்போது எப்படி எடுத்துச்சு? சவுண்ட் இல்லாமல் அந்த மாதிரி. ரைட்டாக போய்ட்டு அந்த சர்க்கிள் ரைட் எடுத்துகிட்டு மவுண்ட் விடு. என்ன நெக்ஸ்ட்டு? நெக்ஸ்ட் எனக்கு இது 3rd சார். வளைவில் 3rd யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். புரியுதா? 4th இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கியர் கம்மி பண்ணணும். 3rdல இருந்துன்னா வளைவில் எடுத்துக்கலாம். நான் ஃபுல் வளைவுங்கிறது பேரிகார்டு இருக்கும் சில டைமில், அந்த டைமில் தான் நம்ம செகண்ட் எடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நைஸாக போயிடலாம். 20லேயும் போகலாம், 25லேயும் போகலாம். 3rd கியரில் பஸ்ஸு லெஃப்ட்டில் ஓரம் கட்டினா ரைட்டில் பேக் பண்ணிவிட்டு ரைட்டில் ஓரம் கட்டும்போது இப்போ நம்ம கியர் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். செகண்ட் கியரை வந்துட்டு அந்த சைடு ஓரமாக வந்துட்டு பின்னாடி பார்த்துக்குங்க, கிளச் எடுக்கணும். பின்னாடி பார்த்துட்டு நல்லா ஓரமாக ஒதுங்கிருங்க. இந்த ஒயிட் லைன் டச் பண்ணுற வரைக்கும் ஒதுங்கிருங்க. இப்போ நம்ம கிளச் எடுத்துட்டோம்னா பின்னாடி வண்டி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்க, ரேஸ் கம்மி பண்ணிகிட்டே திருப்புங்க. ஸ்பீடு இல்லைனாலும் ரேஸ் கொடுக்கணும். கம்மி பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா எதையும் பிடிக்காமல் கிளச்சையும் பிடிக்க தேவையில்ல, ஆக்சிலேட்டரில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக. அவ்வளோதான். திரும்ப கொஞ்சம் திருப்பிட்டு ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. கொஞ்சம் திரும்ப லெஃப்ட்டு கொஞ்சம் வந்துட்டு திரும்ப லைட்டு லெஃப்ட்லேயே வாங்க. போதும். இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுங்க. திருப்ப வேணாம் போட்டு கொஞ்சம் தூரம் பார்த்துட்டே போங்க. விட்டுருங்க. விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 3 பஸ் 4 பஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே ரைட்டில் மூவ் ஆகுது. நம்ம கெஸ்ஸிங் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், அந்த சைடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மிடில் பேரிகார்டு கரெக்டாக இருக்குது, மிடில்லே போகலாம். இந்த வளைவு முடிகிற வரைக்கும் வளைவில் பார்த்துட்டே திருப்பணும். எப்போவுமே வளைவு எண்டு வரைக்கும் யார் இருக்காங்க, நம்ம திருப்பது கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வளைவை அட்ஜஸ்ட் பண்ணணும். வளைவை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எங்கே பார்க்கணும்? ரைட்டில். அடுத்து என்ன கீரு? 3rd சார். அது மாதிரி வளைவில் 4th கியர் போட வேணாம். 3லேயே முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு ஈக்குவல் ஸ்பீடில் போயிடுங்க. 4th கியர் போட்டிங்கன்னா ஒரு ஜர்க்கு ஒன்று கிடைக்கும். எப்படின்னா நம்ம ரைட் ஹேண்டை மெயின்டைன் பண்ண முடியாது. இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போட்டுங்க. அப்போ தான் பின்னாடி வரவங்களுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஒரு கார் வருதா, அப்போ அந்த கார் ரைட்டில் எடுத்துருவோம், நம்ம லெஃப்ட்டில் ஒதுங்கிடலாம். சைக்கிள் தெரியுதா? ஆமாம். கிட்ட போய்ட்டு சைக்கிள் கிட்ட போய் நம்ம கீர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ரேஸ் கம்மி பண்ணிகிட்டே போகணும். இப்போ பிரேக்கில் காலை வச்சு தான் நம்ம கிளச்சை பிடிக்கணும். செகண்ட் மாற்றிட்டு பஸ் ஸ்டாப்பிங்கில் இருக்குது, அப்போ ஃபஸ்ட்டு தான் நம்ம எய்மு. செகண்ட்லேயே மூவ் பண்ணால் தான் முடியாது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு மாற்றிட்டு கொஞ்சம் கேப் போட்டு நிப்பாட்டுங்க. எதிர்மா பின்னாடி அவன் பஸ்ஸுக்காரன் நம்ம பின்னாடி வரக்கூடாது, நம்மளும் பின்னாடி போகக்கூடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டாப் பண்ணும்போது பிரேக்கில் அவ்வளோதான், நம்பர் போர்டு தான். இப்போ கிளச்சை கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கி வச்சுக்கோங்க.
ஒரு வைப்ரேஷன் வருதா, இதுக்கு மேலே நம்ம கிளச் எடுக்க தேவையில்ல. ஏன் தெரியுமா, இதுக்கு மேலே எடுத்தால் என்ன ஆகும், அடித்து ஆஃப் ஆகிடும். இதுக்கு மேலே எடுக்கிறது பிரேக் தான். அது எப்போ எடுக்கணும்னா வண்டி இந்த பிரேக் லைட்டு ஆஃப் ஆகும்போது நம்ம எடுக்கணும். அந்த பிரேக் லைட்டு கவனிங்க, பஸ்ஸோடைய பிரேக் லைட்டு கவனிங்க, இந்த லெஃப்ட்டு கவனிங்க. லைட் ஃபுல்லாக ஆனில் இருக்குது பிரேக் லைட். அந்த பிரேக்கை லூஸ் பண்ணும்போது கிளச் எடுக்கவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வைட்டிங் பாயிண்ட் அந்த வைப்ரேட் பாயிண்ட்லேயே மூவ் பண்ணலாம். இந்த லைட் ஆஃப் ஆகட்டும். ஆஃப் ஆயிடுச்சா, பிரேக் மட்டும் எடுங்க. பார்த்தீங்களா வண்டி போதா. இந்த ரைட் ஹேண்ட் வந்து 7 வரைக்கும் வரணும். கிளாக்ல 7 எங்கே இருக்குது, அது வரைக்கும் தான். அதோட பிடிச்சிக்கணும். அதோட பிடிச்சிட்டு வண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்து விடுங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கியர், செகண்ட் கியர். நாய்க்கு ஹார்ன் கொடுங்க. பிரேக்கில் லைட்டை வந்துட்டு பாருங்கள், நாய் கிராசிங்கில் இருக்கா நேரம் இருக்கா. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பீடு போகும்போது அந்த லைன் பார்த்துட்டே இருக்கணும், ரைட் லைன். என்ன உங்களை விட ஸ்பீடாக ஓடுறோம், அந்த பக்கம் தான் வருவாங்க. அந்த டைமில் நீங்கள் பிரேக் என்ன பண்ணணும், லைட்டாக கால் வச்சு கால் வைக்கணும். அது எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்கு. அந்த கார் இங்கே வருதா இல்லை பார்த்துட்டு வாங்க. மிடில் லைனே எடுத்துக்கோங்க. மிடில் லைனுக்கு இங்கே ஒரு கார் வருதா, அப்போ ரைட் லைன் எடுத்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அங்கே ரைட்டில் ஆட்டோ வருதா, கொஞ்சம் இந்த லைன் எடுத்துக்கங்க. முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இந்த சைடு பாருங்கள். 4th ட்ரை பண்ணி பாருங்கள். ரெட் அங்கே போடுறதுனால நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணிக்கலாம். 3rd இப்போ ரெட்டு ட்ரை பண்ணால், செகண்டையும் ட்ரை பண்ணால், ஒரே கிளச்சில் எல்லா கீரையும் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி காட்டுங்க. பிரேக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்டு, ஃபஸ்ட்டு 3rd, அதே கையில் செகண்டு, அதே கையில் வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் எடுக்கணும். ரன்னிங்கில் எடுக்கக்கூடாது கீரை, புரியுதா. ஸ்டாப் பண்ணு. நம்பர் போட்டு தெரியணும், ஓரளவுக்கு தெரியணும், போதும். ஃபஸ்ட்டு கீர் போட்டோம். ஃபஸ்ட்டு கீர் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதெல்லாம் வியூ, லெஃப்ட் ரைட் வியூ. ஏன்னா நம்ம நடுவில் உட்காந்துருக்கோம், நம்ம வர்றது சைடில் வரணும். அதனால் லெஃப்ட்டு கவனிங்க. லைட்டாக பைட்டிங் பாயிண்ட்டு. பிரேக் லூஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள் இது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு இது. இந்த டைமில் ரொம்ப கிளச் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு எடுத்தாலே ஒரு 2-3 செகண்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரேஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டு மாறுங்க லைனு. செகண்ட் கியர் போட்டதுக்கப்புறம் மாறுங்க. இப்போ லைன் மாறுங்க. ஃபர்ஸ்ட் கியர்லேயே மாறினீங்கன்னா ஒரு ஜர்க்கு வந்துடும், புரியுதா. நெக்ஸ்ட்டு 3rd கியர். இங்கே 3rd யூஸ் பண்ணுறோம், அங்கே போய் தான் நம்ம செகண்டு தேவைப்படுது, புரியுதா. அது வரைக்கும் 3rdல மெயின்டைன் பண்ணுங்க. இண்டிகேட்டர் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. பின்னாடி வரவங்களுக்கு இங்கே லைன் பாரு. செகண்டில் டர்ன் பண்ணலான்னா பிரேக்கும் கிளச்சில் டர்ன் பண்ணணும், சரிங்களா. பிரேக்கில் வைங்க, கால நல்லா பிரேக் அணைங்க. செகண்ட் எடுத்துகிட்டு நல்லா அணைச்சி வச்சுக்கோங்க பிரேக்கை. எதுக்கு அணைச்சி வைக்கணும், நிறுத்துகிற மாதிரி வைக்கணும் பிரேக்கை. நிறுத்தினதுக்கப்புறம் தான் அந்த பிரேக்கை, அந்த இன்ஜின் ஸ்பீட்லேயே பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். ஆள் இருந்தால் திரும்ப பிரேக் அடிங்க. ஆள் இருக்காங்களா, அப்போ நம்மளுக்கு அடுத்த கீரு ஃபர்ஸ்ட் கீர். அவ்வளோதான். பிரேக்கில் வந்துடணும் திரும்ப கால். ஏன் வரணும், நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு லெஃப்ட்டு அப்படியே ரைட்டும் கொடுத்து பின்னாடி பார்த்துட்டு ஸ்டீரிங் நேராக எடுத்துருங்க. 2 கையில் எடுத்துருங்க நேராக. அவ்வளோதான். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போடுங்க. டுடே எத்தனை கிளாஸு? 13வது கிளாஸ். 13வது கிளாஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் வந்து எதுலாம் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்த மாதிரி பண்ணேன்? ஃபைட்டிங் பாயிண்ட் தெரியாது. இப்போ ஓரளவுக்கு பெல்ட் போடுங்க. பெல்ட் மைக் மேலே போச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த பைட்டிங் பாயிண்ட் தெரியாது சார். ரேண்டமாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டிராஃபிக்கில் அந்த ஸ்லோப்பில் வந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பிரேக் லைட்டாக அழுத்திட்டு அந்த பைட்டிங் பாயிண்ட் இருக்க வச்சுட்டு
பிரேக் எடுத்துட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகிடும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா வண்டி பின்னாடி அந்த ஸ்லோ பயத்துலேயே வந்துடும் பின்னாடி. ஆமாம் சார். அப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் கியர் மாற்றும் போது ஆக்சிடென்ட்டாக அப்படியே கை இப்படி மாறிடும், இல்லை அப்படி மாறிடும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு நீங்கள் சொன்னது இந்த ஒரு நீங்கள் மேலே இந்த இடத்துல வச்சுக்க கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல வச்சு சொன்னேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு இது கொஞ்சம் கான்ஷியஸாக இதாகிட்ட அப்புறம் சரி ஓகே இதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம இதுக்கப்புறம் இது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு போகணும். ஆமாம் சார். இப்போ எல்லாரையும் ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆமாம் சார். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 40 மீட்டர் முன்னாடியே ஆள் வந்துட்டாலே ஒரு பதட்டம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லைட்டாக பிரேக்கில் கால் வச்சா அந்த கண்ட்ரோல் நம்ம அப்படின்னு ஓகே. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸு இப்போ ஓரளவு கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கேன் சார், இம்ப்ரூவ் ஆகிடும். ஆனால் 10 நாளில் கேப் போட்டு வந்தனால லைசன்ஸ் போட்டிங்க. எஸ் சார். இன்னும் 10 நாள் கிளாஸ் பெண்டிங் இருக்கு. எஸ் சார். அந்த கிளாஸ் நீங்கள் வந்து டெய்லி வரணும்னு இல்லை, இடையில வீக்லி ஒன்ஸ் கூட வந்து எடுத்துக்கலாம். சரி சார். அது உங்களுக்கு ஒரு டச்சில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீல். சரி சார். சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நல்லா ஓட்டுறீங்க. எஸ் சார். தேங்க்ஸ் சார்.